ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான செம்ம டேஸ்டியான ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சை அரிசி எடுத்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ நான் பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு இப்போ நான் 4 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு கப் அரிசிக்கு 4 கப் தண்ணியில் நான் 5 கப் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசியை பொறுத்து மாறும். இப்போ நல்லா உள்ள கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அது அப்படியே அடியிலே நின்று அடி பிடிச்சிக்கும். ஸோ அரிசி சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது அப்படியே நல்லா வேக விடுங்க. இது வேகும் போது அரிசி பொங்கி பொங்கி வரும். அப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டு கரண்டி விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நிறைய பேர் இதில் பாசிப்பருப்பு போட்டு செய்வாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வெறும் அரிசி அந்த வெள்ளம் மட்டும் போட்டு ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸின்றனால அதுதான். உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ரீமி வரைக்கும். எனக்கு பொங்கல் பொங்கி வரதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வேணும்னே அது கொஞ்சம் மேலே வரப்போ பொங்கல் விட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். பொங்கலில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பொங்கி வரதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அரிசி நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க. அரிசி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். நான் இங்கே நாட்டு சக்கரை ஒரு கப்புக்கு 1.5 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் சும்மா ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக. அடுத்தது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்கும்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். இல்லை எங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா லைட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை இப்படியே நல்லா வேக விடுங்க. பொங்கல் அந்த சைடு வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் எடுத்து அதில் முந்திரி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த வறுத்த முந்திரியை பொங்கலோடு சேர்த்து இது இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. இது அந்த பொங்கலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டும். அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை நல்லா வறுபட்டதும் இதை கொண்டு போய் பொங்கலில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ அந்த முந்திரியும் திராட்சையும் சேர்ந்து பொங்கலோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், நம்ம பொங்கல் ரெடி. பொங்கல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா இது ஆறுனா நல்லா கெட்டியாயிடும். இப்படி இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லா கொலன்னு இருக்கும். இப்போ இந்த பொங்கலை நான் ஒரு சர்விங் இருக்க மாட்டேன். பாருங்கள், இந்த பொங்கல் எவ்வளோ கொலன்னு இருக்குங்க. சம்சாரம் மின்சாரம் படத்தில் விசு சொல்கிற மாதிரி வாயில் வச்சுன்னா அதை வலிக்கிட்டு போய் நேராக வயிற்றுக்குள்ளே தான் விடும். இதோட வாசனையும் கலரும் சூப்பராக இருந்தது. இதை பார்க்கும் போதே சாப்பிடணும் அப்படின்ற ஆர்வத்தை தோணுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.